எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அம்மா டிஃபன் சாப்பிட டைம் ஆகுது எல்லாரும் வாங்க அப்படின்னு கோமதி கூப்பிடுறாங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? இன்னும் மாப்பிள்ளை வரல, வரட்டுமா, அவர் வந்த உடனே எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அம்மா அவர் தான் சொன்னார்ல கடையில் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு, நீ எதுக்குமா அவரை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருக்க? நாம சாப்பிடலாம் வா அப்படின்னு கோமதி கூப்பிடுறாங்க. என்ன கோமதி இப்படி மாறிட்ட? அவர் என்னதான் கோவப்பட்டாலும் நம்ம விட்டு கொடுத்து போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மா சும்மா அவரை பற்றி பேசி கோவப்படுத்திட்டு இருக்காதம்மா, எல்லாரும் வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. அம்மா அப்பா அம்மா அப்படின்னு அரசி சொல்றாங்க. ஏய் வாய மூடு, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே டிஃபன் வச்சிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வராரு பாண்டியன், அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஓ எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாரு. அரசை நீ போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் வாங்கிட்டு வந்த அந்த டிஃபனை வச்சு அப்படியே சாப்பிடும்போது, சரவணா அங்கே சாப்பிடாத வா, அப்பா கூட வந்து சாப்பிடு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படியே கோமதிக்கு கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் அவன் என்னோட பையன் தானே, நான் என்ன சமைக்கிறனோ அதை தான் அவன் சாப்பிடுவான் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அப்போது அவன் எனக்கு யார்? அவன் எனக்கும் பையன்தான், என் கூட சேர்ந்து அவன் சாப்பிடுவான் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஐயோ இங்கே என்ன 2 சமையல் போயிட்டுருக்கு, 2 விதமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நடுவில் போகலாமா வேணாமா அப்படின்னு பழனி ஒரு ஓரமாக நின்று பார்க்குறாரு. வேணாம் வேணாம், இவங்க சண்டைக்கு நடுவில் போனால் நம்ம தலையை உருட்டிடுவாங்க, நாம் வீட்டுக்கு போகிறது தான் நல்லது அப்படின்னு பழனி அப்படியே வந்த வழியே திரும்பி போகிறாரு. 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரவணா அப்பா சொல்கிறல்ல நீ அப்பா கூட சாப்பிடு, உக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி டிஃபன் தராரு. அப்படியே கோமதிக்கு கோவமாக வருது. அப்படியே பார்க்குறாங்க. சரவணன் பார்க்குறாரு. ஐயோ கடவுளே, அம்மா நல்லா சமையல் பண்ணியிருப்பாங்க, அந்த சாப்பாடை விட்டுட்டு அப்பா வாங்கிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி இருக்கே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்குள்ளே பாண்டியனுக்கு ஃபோன் வருது. அவங்க ஃப்ரெண்டு பேசுகிறாரு. ஹலோ 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 அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை டவர் சரியாக கிடைக்கல. சரவணா இருடா, நான் போய் வெளியே பேசிட்டு வரேன், நீ சாப்பிட்டுட்டே இருந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வெளியே போய் பேசிகிட்டு இருக்காரு. அம்மா ஏதோ ஃப்ரெண்டு போல் இருக்குது, அவரோட ஃப்ரெண்டு பேசுகிறதுக்கு 1/2 மணி நேரம் பேசுவார், நீ என்ன பண்ணுற, அதுக்குள்ளே நீ சுட்ட தோசை ஒரு 2 வையா எனக்கு, நான் சாப்பிட்றேன் ப்ளீஸ் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. டேய் உங்கள் அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் பேச்சை கேட்டு சாப்பிட போடல, நானும் அவருக்கு சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாம்மா அப்படில பேசாதம்மா, தயவுசெய்து அப்படில பேசாதம்மா, அப்பாவும் எனக்கு வேணும் இல்லைம்மா, நீ 2 தோசை வை, நான் ஒரு வாரத்துக்குள்ளே கடை சாப்பிட்றேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. சரி புடிடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றாரு. அப்பா இப்போதாம்மா எனக்கு திருப்தியாக இருக்குது, டெய்லி ஹோட்டலில் என்னால் சாப்பிட முடியலம்மா, அம்மா எனக்கு ஹோட்டல் சாப்பாடே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, ஆனால் அப்பா டெய்லி வாங்கிட்டு வந்துட்டு சரவணா வாடா வாடான்னு கூப்பிடுறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அண்ணா நீ மட்டுமா, நானும் தான், அரசி வாமா இல்லைன்னா சரவணன் வா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நம்ம 2 பேர் தான் அவர் ரொம்ப சாகடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கம்முன்னு இருங்க, உங்கள் அப்பா காதில் விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் சரவணா சாப்பிட்றா, நல்லா தாண்டா இருக்கும், ஹோட்டல்லாம் என்ன டேஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு பாரு, வீட்லேயாவது 1 சட்னி 2 சட்னி தான் கொடுக்குறாங்க, ஆனால் கடையில் 2-3 சட்னி, அப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன், சூப்பராக இருக்குது, வீட்டு சாப்பாடே மிஞ்சிரும் போல இருக்குது, சாப்பிட்றா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அப்பா நான் சாப்பிட்டுட்டேன்ப்பா, எனக்கு டைம் ஆகுது, நான் போகிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்க அப்படின்னு சரவணன் அங்கேருந்து அப்படியே போகிறார். அப்பா ஒரு வழியாக தப்பிச்சோம், இல்லைன்னா அவ்வளோதான் போல், அங்கே இருக்க டிஃபன் எல்லாத்தையும் என்ன சாப்பிட வச்சுருவார் போல இருக்கு அப்படின்னு சரவணன் அப்படியே டென்ஷனாகவே போகிறாரு. கோமதி அப்படியே பார்க்குறாங்க. அத்தை எனக்கும் டைம் ஆகுது, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாண்டியன் போகிறாரு. சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. போன உடனே கோமதியா அப்பத்தா எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, டெய்லி டிஃபன் வாங்கிட்டு வர்றாரு, வாங்கிட்டு வந்தால் கூட பரவாயில்ல, என் பிள்ளையோட வயிற்றையை சேர்த்துக்கு எடுத்து விடுறாரு, உங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஏய் என்னடி இவ்வளோ நக்கலாக பேசிகிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் பண்ண புருஷன் தானே, நீ இப்படி தான் பேசுவியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அப்படி தான் பேசுவேன் நான், அவர்கிட்ட எவ்வளோ கெஞ்சல தெரியுமா, எவ்வளோ பாசமாக இருந்தது தெரியுமா, அவர் என்னை கொஞ்சம் கூட ஒரு மதிக்கவே இல்லை தெரியுமா, இப்போ பாருங்கள் சுத்தமாக சாப்பிடவே மாட்டுறாரு, இனிமேலாம் நான் கண்டுக்க மாட்டேன், ஐயோ என் புருஷன் உருகிற நாள்லாம் போயிடுச்சு, இனிமேல் அவர் சாப்பிட்றாரு, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாரு, எனக்கு என்ன, நான் நல்லா சாப்பிடுவேன், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். அம்மா இப்போதாம்மா நீ கரெக்டாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. ஆமாடி ஆமாம், இவ்வளோ நாளாக முட்டாள் மாதிரி இருந்துட்டேன், புருஷனே உலகம், ஐயோ அவர் சாப்பிடலையே நான் துடிச்சேன்டி, ஆனால் எனக்காக அவர் ரொம்ப வருத்தப்படவே இல்லை, அவர்னா நல்லா தான் இருக்கார்,
அதே மாதிரி இருக்கட்டும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. எடுத்து நல்லா சாப்பிட்றாங்க. அப்படியே அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஏய் ஏய் கோவப்படாதடி, விடுடி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, பார்த்துக்கலாம், நீ நிறைய சாப்பிட்ற போகிற, விடு அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. நான் நல்லா சாப்பிடுவேம்மா, நான் யார் சாப்பிட்டா எனக்குன்னா, யார் சாப்பிடலாம் எனக்குன்னா, நான் நல்லா தான் சாப்பிடுவேன், எப்பவுமே நல்லா தான் இருப்பேன், யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக அப்படியே அவசர அவசரமாக சாப்பிட்றாங்க. சரிடி சரிடி பார்த்துக்கலாம் விடுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தங்கமயில அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை அவங்க அம்மா திட்டுறாங்க. ஆமாம், காலையில் போனால் இப்போ தான் வரேன், என்னையா என்ன அப்படி வேலை பண்ணுற, எனக்கு எவ்வளோ பணம் நீ சம்பாதிச்சு கொடுக்குற எனக்கு தெரியவே இல்லை, மூட்டை மூட்டையாக பணம் பின்னாடி வருதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, ஒரு முக்கியமான வேலை பார்த்துருக்கேன், உனக்கு ஒன்று தெரியுமா, மாப்பிள்ளை இருக்கார்ல, ஆமாம் என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. இங்கே பாரு, மாப்பிள்ளை ஒரு பொண்ணு கூட கோயிலில் நின்று பேசிகிட்டு இருக்காரு தெரியுமா, எப்படி பேசுகிறாரு தெரியுமா, அப்படியே சந்தோஷமாக ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரி பேசிக்கிறாரு, ஒரு ஆட்டோ பிடிச்சி பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு தெரியுமா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் பொண்ணு அவருக்கு பிடிக்கவே மாட்டுது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஓ, இதெல்லாம் வேற நடக்குதா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. இங்கே பாருங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. எல்லாமே தெரியுமா, என்னடி என்னடி பேசிகிட்டு இருக்க, உனக்கு எல்லாமே தெரியுமா, ஒரு வார்த்தை கூட நீ வீட்டில் சொல்லவே மாட்ற அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. எனக்கு அந்த பொண்ணு கூட பேசுறது, அந்த பொண்ணு யார், எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது, அவர் எனக்கு வேண்டாம், நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அங்கே போய் ஏதாவது சண்டை கண்டா போட்டு ஏதாவது பண்ணி வச்சிங்க, என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், நான் சம்பாதிச்சு என் வயிற்றில் இருக்க குழந்தைய நான் காப்பாற்றிக்கிறேன், நீங்கள் யாரும் சாப்பாடு போடல, புரியுதா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் அறிவு கட்டவளே, இது வாழ்க்கடி, விளையாட்டா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு வாழ்க்கையே வேணான்றேன், என்னை தேவையில்லாத நீ கோவப்படுத்திட்டு இருக்காத, நான் எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நான் போகிறேன், அவங்க வீட்டுக்கெலாம் போய் ஏதாவது பண்ணுங்க, அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தங்கமயில் பயங்கர கோவமாக டென்ஷனாக அங்கே வந்து வேலைக்கு போகிறாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க இவ இப்படி பேசிட்டு போகிறா, ஆமாம் தங்கமயில் போக வேணாம்னு சொன்னால் போகக்கூடாது தானே அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் ஒரு கூறு கட்டவ, அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவளுக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரியாது, அவள் ஒரு வெகுளி, நாம தான் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும், வாங்க போகலாம், போயிட்டு அந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணிட்டு வரலாம், இப்படியெல்லாம் விட்டால் வேலைக்கு ஆகாது, வேற ஒரு பொண்ணு கூட என்ன பேசுறது, அவருக்கு எங்கே அந்த மாதிரி தைரியம் வந்தது, பொண்டாட்டி வீட்டில் இருக்கும்போது இன்னொருத்திக்கிட்ட பேசுவாங்களா, சரி ஊர் உலகத்தில் யார் தான் சண்டை போடல, புருஷன் முன்னாடி சண்டை போடலையா என்ன, எல்லாரும் போடுவாங்க தான், அதுக்காக இன்னொரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்களா என்ன, இந்த மாதிரி கூத்தலாம் எந்த இடத்துல நடக்கும், ஐயோ அப்பா பாப்பா என்னால் இதெல்லாம் தாங்க முடியல, நம்ம வாங்க நேரில் போய் அவங்கள ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, பாக்கியா எல்லாருமே போகிறாங்க. போன உடனே அப்படியே கூப்பிடுறாங்க, யார் இருக்கீங்க வீட்டில், வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரத்துக்குள்ளே கடகடன்னு அப்படியே உள்ளே போகிறாங்க. தங்கமயிலோட அம்மா அப்பா 2 பேருமே உள்ளே போனோடனே, நீங்கள் எதுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறேன். கோமதி கொஞ்சம் அமைதியாக இரு, சொல்லுங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு அப்போ தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பையன் இருக்கான்ல, அவன் கோயிலில் ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்கான், இதெல்லாம் நல்லதா, என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு என் பொண்ணை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட சுற்றலாமா, இதெல்லாம் நல்லதா அப்படின்னு பாக்கியா கத்துறாங்க. என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. உங்கள் பையன் பண்ணியிருக்கான் பாருங்க அப்படின்னு ஃபோனை காட்டுறாங்க. பார்க்குறாங்க. சரவணன் அங்கேருந்து வராரு. எதுக்காக வந்தீங்க, ஏன் உள்ளே வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அப்படியே கத்துறாரு. இங்கே பாரு, எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்குள்ளே வந்த உடனே அப்படியே கோவமாக கத்துறாரு. ஆமாம் எதுக்காகம்மா இவங்களை வீட்டுக்குள்ளே விட்ட அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. டேய் அவங்களே தாண்டா வந்தாங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்தீங்க, உங்களை பார்த்தாலே பிடிக்கல, உங்கள் குடும்பமே வேணாம், உங்கள் பொண்ணே வேணான்னு சொல்லிட்டு தான் நான் தனியாக இருக்கேன், எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. ஆமாம் மாப்பிள்ளை வாங்க, நல்லா பேசுகிறீங்க, ஆமாம் என் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டீங்க, சரி அது என்ன இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமாக கோயிலில் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போது உங்களுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கணுமா, என் பொண்ணு உங்களுக்கு வேணாமா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. நான் பேசுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு தவணையிலே வந்து பாக்கியாவை அடிக்கிறாரு. எல்லாருமே பிடிச்சி இழுக்கிறாங்க. கதிர் எல்லாருமே சரவணன் கையை பிடிச்சி அப்படி இழுக்கிறாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா தான் எல்லாருமே சேர்ந்து கோவப்படுறாங்க, பயங்கரமாக கோவப்படுறாங்க. மேலேயே கை வச்சிட்றியாப்பா, நீ என்னையும் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்கியா பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்குள்ளே தங்கமயில அந்த பக்கமாக பார்த்துட்டு ஐயோ அம்மா அப்பா போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க, நான் தான் அங்கே போகாதீங்க கேட்காதீங்கன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, ஏன் நீங்கள் என் பேச்சை கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு தங்கமயில் அப்படியே கோவப்படுறாங்க. உன் வாழ்க்கையே அழியுது, நாங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு பாக்கியா அவங்க அப்பா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், வாங்க 2 பேரும் வாங்க, எதுவுமே பேசக்கூடாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேர் கையை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளிட்டு போகிறாங்க.
அப்படி சரவணன் கோவமாக இருக்காரு. டேய், என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மாமியாரை கை நீட்டி அடிப்பியா அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. அப்பத்தா, அவங்க பேசுறதுல நல்லா இருக்கா? அவங்க எப்படி பேசுனாங்க? கோவம் வரா மாதிரி பேசுனாங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரவணா, வீட்லேயே ரொம்ப ரொம்ப நல்ல பையன் நீ தான், ஆனால் நீ இப்படி நடந்துக்கிறது நல்லதில்லை. என்ன நடந்தாலும் சரி, நம்மளை விட பெரியவங்கள நம்ம கை நீட்டக்கூடாது, அது நல்ல பழக்கமும் இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆமாடா, நாங்கள் தான் பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல, நீ எதுக்குடா கை நீட்டுற? நீ அப்போது நாங்கள் வந்து உன்னை நல்லா வளர்க்கலை அதுதானே? அப்படி தான் நீ நடந்துக்கிறத பார்த்தா இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. பண்ணு சரவணா, பண்ணு, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமதி ரொம்ப கோவமாக உள்ளே போகிறாங்க. தங்கமயில் வெளியே வராங்க. ஏய், எதுக்குடி எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்த? ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க? நீயும் எதுவும் பேச மாட்டேற, எங்களையும் பேச விட மாட்டேற, ஏன்டி நீ இப்படி இருக்க அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அம்மா இங்கே பாரு, நீ பேசவே கூடாது, நான் உங்ககிட்ட சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? அவங்கக்கிட்ட பேசி எதுவுமே ஆக போகிறதே கிடையாது, எனக்கு அந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டேன். அவர் யாரை கல்யாணம் பண்ணினா எனக்கு என்னம்மா? நீ ஏம்மா பின்னாடியே போய் போய் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு இருக்க? எனக்கு வேண்டாம்மா, ஒரே எனக்கு சுத்தமாக வேண்டாம். நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன், என்னோட குழந்தைய நான் வேலைக்கு போய் நான் வளர்த்துக்கிறேன், என்னால் பார்த்துக்க முடியும். நீ ஒன்றும் எனக்கு சாப்பாடு போடல, நான் சம்பாதிச்சான்னு சாப்பிட்றேன், உனக்கு என்ன நான் பாரமாக இருக்கேன்னா என்ன அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. என்னடி சம்பாதிக்கிற திமிரில் பேசுறியா? இங்கே பாருமா, நான் சம்பாதிக்கிற திமிரில் பேசலை, நீ என் வாழ்க்கையில் தலையிடாதானே சொன்னேன். நீ நிறைய பண்ணிட்டம்மா, நிறைய பண்ணிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள நல்லா கோவப்படுத்தி விட்டுட்டேன். இனிமேல் என் வாழ்க்கை அவ்வளோதான், நீ தான் என் வாழ்க்கையை முடிச்சு வச்ச, நீ தான் காரணம் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய், என்னடி அப்படி இப்படின்னு என் பக்கம் திரும்பிக்கிறா? அப்படி தான்மா பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேன், நீ அவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, நீ ஒன்றும் சும்மாலாம் இல்லை, இதை பண்ணாத நான் எவ்வளவோ சொன்னேன். அப்படியே அமைதியாக விட்டுருந்தா கூட அவங்களோட கோவம் ஏதாவது ஒரு வகையில் சரியாகி நான் அந்த வீட்டில் போய் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் நீ அப்படி பண்ணவே இல்லை, அவங்களோட கோவத்தை அதிகமாக்கி சுத்தமாக என்னை வேணான்னு வெறுக்க வச்சுட்டேன். உன் வேலையை நல்லபடியாக முடிச்சிட்டம்மா, அதோட விட்டுரு, போதும். இதுக்கும் மேலே நீ எனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த கெடுதலும் நீ பண்ணாத, வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம். எனக்கு என் குழந்தை இருக்குது, நான் யாருக்காக இந்த உலகத்தில் வாழணும்? யாருக்காகவும் இல்லை. என் வயிற்றில் நான் ஒரு குழந்தை வச்சிருக்கல, அந்த குழந்தைக்காக நான் வாழ்ந்துட்டு போகிறேன், எனக்கு யாருமே வேண்டாமா. உனக்கே புரியுதா இல்லையா அப்படின்னு தங்கமயில் அப்படியே அழறாங்க. ஐயா, அழாதடி, ஏன்டி நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எல்லாரும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலையே, அவர் யாரை வேணால் பேசட்டும், யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்படியே அழறாங்க. பாருங்க, அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு அழுதுட்டு இருக்கா, அவள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது, போய் கேட்டால் நம்மளையும் கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அப்படியே கத்துறாங்க. விடு பாக்கியா, கொஞ்சம் ஆறப்படும் அந்த பிரச்சனையை, நம்ம அவங்க வீட்டில் சொல்லிட்டோம்ல, அவங்க பார்த்துப்பாங்க எதுவாக இருந்தாலும், இனிமேல் அவர் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேச மாட்டார் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னவோங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கரமாக எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா டிஃபன் சாப்பிட டைம் ஆகுது, எல்லாரும் வாங்க அப்படின்னு கோமதி கூப்பிடுறாங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? இன்னும் மாப்பிள்ளை வரல, வரட்டுமா, அவர் வந்த உடனே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா, அவர் தான் சொன்னார்ல கடையில் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு, நீ எதுக்குமா அவரை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருக்க? நாம் சாப்பிட்லாம் வா அப்படின்னு கோமதி கூப்பிடுறாங்க. என்ன கோமதி இப்படி மாறிட்ட? அவர் என்னதான் கோவப்பட்டாலும் நம்ம விட்டு கொடுத்து போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மா, சும்மா அவரை பற்றி பேசி கோவப்படுத்திட்டு இருக்காதம்மா, எல்லாரும் வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. அம்மா, அப்பா அம்மா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. ஏய், வாயை மூடு, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே டிஃபன் வச்சிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வராரு பாண்டியன், அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஓ, எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாரு. அரசை, நீ போய் ஒரு தட்டு எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் வாங்கிட்டு வந்த அந்த டிஃபனை வச்சு அப்படியே சாப்பிடும்போது, சரவணா அங்கே சாப்பிடாத, வா அப்பா கூட வந்து சாப்பிடு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படியே கோமதிக்கு கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம், அவன் என்னோட பையன் தானே, நான் என்ன சமைக்கிறனோ அதை தான் அவன் சாப்பிடுவான் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அப்போது அவன் எனக்கு யார்? அவன் எனக்கும் பையன்தான், என் கூட சேர்ந்து அவன் சாப்பிடுவான் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஐயோ, இங்கே என்ன 2 சமையல் போயிட்டுருக்கு, 2 விதமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நடுவில் போகலாமா வேணாமா அப்படின்னு பழனி ஒரு ஓரமாக நின்று பார்க்குறாரு. வேணாம், இவங்க சண்டைக்கு நடுவில் போனால் நம்ம தலையை உருட்டிடுவாங்க, நாம் வீட்டுக்கு போகிறது தான் நல்லது அப்படின்னு பழனி அப்படியே வந்த வழியே திரும்பி போகிறாரு. 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரவணா, அப்பா சொல்கிறல்ல, நீ அப்பா கூட சாப்பிடு, உக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி டிஃபன் தராரு. அப்படியே கோமதிக்கு கோவமாக வருது. அப்படியே பார்க்குறாங்க. சரவணன் பார்க்குறாரு. ஐயோ கடவுளே, அம்மா நல்லா சமையல் பண்ணியிருப்பாங்க, அந்த சாப்பாடை விட்டுட்டு அப்பா வாங்கிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி இருக்கே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்குள்ளே பாண்டியனுக்கு ஃபோன் வருது. அவங்க ஃப்ரெண்டு பேசுகிறாரு. ஹலோ 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 அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை டவர் சரியாக கிடைக்கல. சரவணா இருடா,
நான் போய் வெளியே பேசிட்டு வரேன், நீ சாப்பிட்டுட்டே இருந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வெளியே போய் பேசிகிட்டு இருக்காரு. அம்மா அம்மா ஏதோ ஃப்ரெண்டு போல் இருக்குது, அவரோட ஃப்ரெண்டு பேசுகிறதுக்கு 1/2 மணி நேரம் பேசுவார், நீ என்ன பண்ணுற, அதுக்குள்ளே நீ சுட்ட தோசை ஒரு 2 வெய்ய எனக்கு, நான் சாப்பிட்றேன் ப்ளீஸ் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. டேய் உங்கள் அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் பேச்சை கேட்டு சாப்பிட போடல, நாளாக உனக்கு சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாம்மா அப்படிலாம் பேசாதம்மா, தயவுசெய்து அப்படிலாம் பேசாதம்மா, அப்பாவும் எனக்கு வேணும்லம்மா, நீ 2 தோசை வெய், நான் ஒரு வாரத்துக்குள்ளே கடை சாப்பிட்றேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. சரி புடிடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றாரு. அப்பா இப்போதாம்மா எனக்கு திருப்தியாக இருக்குது, டெய்லி ஹோட்டல்லாம் என்னால் சாப்பிட முடியலம்மா, அம்மா எனக்கு ஹோட்டல் சாப்பாடே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, ஆனால் அப்பா டெய்லி வாங்கிட்டு வந்துட்டு சரவணா வாடா வாடான்னு கூப்பிடுறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அண்ணா நீ மட்டுமா, நானும் தான், அரசி வாமா இல்லைன்னா சரவணன் வா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நம்ம 2 பேர் தான் அவர் ரொம்ப சாகடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கம்முன்னு இருங்க, உங்கள் அப்பா காதில் விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் சரவணா சாப்பிட்றா, நல்லா தாண்டா இருக்கும், ஹோட்டல்லாம் என்ன டேஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு பாரு, வீட்லேயாவது 1 சட்னி 2 சட்னி தான் கொடுக்குறாங்க, ஆனால் கடையில் 2-3 சட்னி, அப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிற, சூப்பராக இருக்குது, வீட்டு சாப்பாடே மிஞ்சிரும் போல இருக்குது, சாப்பிட்றா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அப்பா நான் சாப்பிட்டுட்டேன்ப்பா, எனக்கு டைம் ஆகுது, நான் போகிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்க அப்படின்னு சரவணன் அங்கேருந்து அப்படியே போகிறார். அப்பா ஒரு வழியாக தப்பிச்சோம், இல்லைன்னா அவ்வளோதான் போல், அங்கே இருக்க டிஃபன் எல்லாத்தையும் என்ன சாப்பிட வச்சிருவார் போல இருக்கு அப்படின்னு சரவணன் அப்படியே டென்ஷனாகவே போகிறாரு. கோமதி அப்படியே பார்க்குறாங்க. அத்தை எனக்கும் டைம் ஆகுது, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாண்டியன் போகிறாரு. சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. போன உடனே கோமதி அப்பத்தா எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, டெய்லி டிஃபன் வாங்கிட்டு வர்றாரு, வாங்கிட்டு வந்தால் கூட பரவாயில்ல, என் பிள்ளையோட வயிற்றையை சேர்த்துக்கு எடுத்து விடுறாரு, உங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஏய் என்னடி இவ்வளோ நக்கலாக பேசிகிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் பண்ண புருஷன் தானே, நீ இப்படி தான் பேசுவியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அப்படி தான் பேசுவேன் நான், அவர்கிட்ட எவ்வளோ கெஞ்சல தெரியுமா, எவ்வளோ பாசமாக இருந்தது தெரியுமா, அவர் என்னை கொஞ்சம் கூட ஒரு மதிக்கவே இல்லை தெரியுமா, இப்போ பாருங்கள் சுத்தமாக சாப்பிடவே மாட்டுறாரு, இனிமேலாம் நான் கண்டுக்க மாட்டேன், ஐயோ என் புருஷன் உருகிற நாள்லாம் போயிடுச்சு, இனிமேல் அவர் சாப்பிட்றாரு, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாரு, எனக்கு என்ன, நான் நல்லா சாப்பிடுவேன், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். அம்மா இப்போதாம்மா நீ கரெக்டாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. ஆமாடி ஆமாம், இவ்வளோ நாளாக முட்டாள் மாதிரி இருந்துட்டேன், புருஷனே உலகம், ஐயோ அவர் சாப்பிடலையே நான் துடிச்சேன்டி, ஆனால் எனக்காக அவர் ரொம்ப வருத்தப்படவே இல்லை, அவர்னா நல்லா தான் இருக்கார், அதே மாதிரி இருக்கட்டும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. எடுத்து நல்லா சாப்பிட்றாங்க. அப்படியே அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஏய் கோவப்படாதடி, விடுடி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, பார்த்துக்கலாம், நீ நிறைய சாப்பிட்ற போகிற விடு அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. நான் நல்லா சாப்பிடுவேம்மா, நான் யார் சாப்பிட்டா எனக்குன்னா, யார் சாப்பிடலாம் எனக்குன்னா, நான் நல்லா தான் சாப்பிடுவேன், எப்பவுமே நல்லா தான் இருப்பேன், யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக அப்படியே அவசரமாக சாப்பிட்றாங்க. சரிடி பார்த்துக்கலாம் விடுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தங்கமயில அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை அவங்க அம்மா திட்டுறாங்க. ஆமாம் காலையில் போனால் இப்போ தான் வரேன், என்னையா என்ன அப்படி வேலை பண்ணுற, எனக்கு எவ்வளோ பணம் நீ சம்பாதிச்சு கொடுக்குற எனக்கு தெரியவே இல்லை, மூட்டையாக பணம் பின்னாடி வருதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, ஒரு முக்கியமான வேலை பார்த்துருக்கேன், உனக்கு ஒன்று தெரியுமா, மாப்பிள்ளை இருக்கார்ல, ஆமாம் என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. இங்கே பாரு, மாப்பிள்ளை ஒரு பொண்ணு கூட கோயிலில் நின்று பேசிகிட்டு இருக்காரு தெரியுமா, எப்படி பேசுகிறாரு தெரியுமா, அப்படியே சந்தோஷமாக ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரி பேசிக்கிறாரு, ஒரு ஆட்டோ பிடிச்சி பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு தெரியுமா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் பொண்ணு அவருக்கு பிடிக்கவே மாட்டுது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஓ இதெல்லாம் வேற நடக்குதா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. இங்கே பாருங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. எல்லாமே தெரியுமா, என்னடி பேசிகிட்டு இருக்க, உனக்கு எல்லாமே தெரியுமா, ஒரு வார்த்தை கூட நீ வீட்டில் சொல்லவே மாட்டேற அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. எனக்கு அந்த பொண்ணு கூட பேசுறது, அந்த பொண்ணு யார், எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது, அவர் எனக்கு வேண்டாம், நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அங்கே போய் ஏதாவது சண்டை கண்டா போட்டு ஏதாவது பண்ணி வச்சிங்க, என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், நான் சம்பாதிச்சு என் வயிற்றில் இருக்க குழந்தைய நான் காப்பாற்றிக்கிறேன், நீங்கள் யாரும் சாப்பாடு போடல புரியுதா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் அறிவு கட்டவளே, இது வாழ்க்கடி, விளையாட்டா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு வாழ்க்கையே வேணான்றேன், என்னை தேவையில்லாத நீ கோவப்படுத்திட்டு இருக்காத, நான் எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நான் போகிறேன், அவங்க வீட்டுக்கெலாம் போய் ஏதாவது பண்ணுங்க, அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தங்கமயில் பயங்கர கோவமாக டென்ஷனாக அங்கே வந்து வேலைக்கு போகிறாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க இவ இப்படி பேசிட்டு போகிறா, ஆமாம் தங்கமயில் போக வேணாம்னு சொன்னால் போகக்கூடாது தானே அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் ஒரு கூறு கட்டவ, அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவளுக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரியாது, அவள் ஒரு வெகுளி, நாம தான் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும்,
வாங்க போகலாம், போயிட்டு அந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணிட்டு வரலாம். இப்படியெல்லாம் விட்டால் வேலைக்கு ஆகாது. வேற ஒரு பொண்ணு கூட என்ன பேசுறது? அவருக்கு எங்கே அந்த மாதிரி தைரியம் வந்தது? பொண்டாட்டி வீட்டில் இருக்கும்போது இன்னொருத்திக்கிட்ட பேசுவாங்களா? சரி, ஊர் உலகத்தில் யார் தான் சண்டை போடல? புருஷன் முன்னாடி சண்டை போடலையா என்ன? எல்லாரும் போடுவாங்க தான். அதுக்காக இன்னொரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்களா என்ன? இந்த மாதிரி கூத்தலாம் எந்த இடத்துல நடக்கும்? ஐயோ அப்பா பாப்பா, என்னால் இதெல்லாம் தாங்க முடியல. நாம வாங்க, நேரில் போய் அவங்கள ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. பாக்கியா எல்லாருமே போகிறாங்க. போன உடனே அப்படியே கூப்பிடுறாங்க, யார் இருக்கீங்க வீட்டில், வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரத்துக்குள்ளே கடகடன்னு அப்படியே உள்ளே போகிறாங்க. தங்கமேலோட அம்மா அப்பா 2 பேருமே. உள்ளே போனோடனே நீங்கள் எதுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறேன். கோமதி கொஞ்சம் அமைதியாக இரு, சொல்லுங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பையன் இருக்கான்ல, அவன் கோயிலில் ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்லதா? என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு என் பொண்ணை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட சுற்றலாமா? இதெல்லாம் நல்லதா அப்படின்னு பாக்கியா கத்துறாங்க. என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. உங்கள் பையன் பண்ணியிருக்கான் பாருங்க அப்படின்னு ஃபோனை காட்டுறாங்க. பார்க்குறாங்க. சரவணன் அங்கேருந்து வராரு. எதுக்காக வந்தீங்க, ஏன் உள்ளே வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அப்படியே கத்துறாரு. இங்கே பாரு, எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்குள்ளே வந்த உடனே அப்படியே கோவமாக கத்துறாரு. ஆமாம், எதுக்காகம்மா இவங்களை வீட்டுக்குள்ளே விட்ட அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. டேய், அவங்களே தாண்டா வந்தாங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்தீங்க? உங்களை பார்த்தாலே பிடிக்கல, உங்கள் குடும்பமே வேணாம், உங்கள் பொண்ணே வேணான்னு சொல்லிட்டு தான் நான் தனியாக இருக்கேன். எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. ஆமாம் மாப்பிள்ளை, வாங்க, நல்லா பேசுகிறீங்க. ஆமாம், என் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டீங்க, சரி, அது என்ன இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமாக கோயிலில் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போது உங்களுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கணுமா? என் பொண்ணு உங்களுக்கு வேணாமா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. நான் பேசுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு தவணையிலே வந்து பாக்கியாவை அடிக்கிறாரு. எல்லாருமே பிடிச்சி இழுக்கிறாங்க. கதிர் எல்லாருமே சரவணன் கையை பிடிச்சி அப்படி இழுக்கிறாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து கோவப்படுறாங்க. பயங்கரமாக கோவப்படுறாங்க. மேலேயே கை வச்சிட்றியாப்பா, நீ என்னையும் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்கியா பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்குள்ளே தங்கமயில அந்த பக்கமாக பார்த்துட்டு ஐயோ அம்மா அப்பா போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து, என்ன பண்ணுறீங்க? நான் தான் அங்கே போகாதீங்க கேட்காதீங்கன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, ஏன் நீங்கள் என் பேச்சை கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு தங்கமயில் அப்படியே கோவப்படுறாங்க. உன் வாழ்க்கையே அழியுது, நாங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு பாக்கியா அவங்க அப்பா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், வாங்க 2 பேரும் வாங்க, எதுவுமே பேசக்கூடாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேர் கையை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளிட்டு போகிறாங்க. அப்படி சரவணன் கோவமாக இருக்காரு. டேய் என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மாமியாரை கை நீட்டி அடிப்பியா அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. அப்பத்தா, அவங்க பேசுறதுல நல்லா இருக்கா? அவங்க எப்படி பேசுனாங்க, கோவம் வரா மாதிரி பேசுனாங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரவணா, வீட்லேயே ரொம்ப ரொம்ப நல்ல பையன் நீ தான், ஆனால் நீ இப்படி நடந்துக்கிறது நல்லதில்லை. என்ன நடந்தாலும் சரி, நம்மளை விட பெரியவங்கள நம்ம கை நீட்டக்கூடாது, அது நல்ல பழக்கமும் இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆமாடா, நாங்கள் தான் பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல, நீ எதுக்குடா கை நீட்டுற? நீ அப்போது நாங்கள் வந்து உன்னை நல்லா வளர்க்கலை அதுதானே? அப்படி தான் நீ நடந்துக்கிறத பார்த்தா இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. பண்ணு சரவணா பண்ணு, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமதி ரொம்ப கோவமாக உள்ளே போகிறாங்க. தங்கமயில் வெளியே வராங்க. ஏய் எதுக்குடி எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்த, ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீயும் எதுவும் பேச மாட்டேற, எங்களையும் பேச விட மாட்டேற, ஏன்டி நீ இப்படி இருக்க அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அம்மா இங்கே பாரு, நீ பேசவே கூடாது, நான் உங்ககிட்ட சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? அவங்கக்கிட்ட பேசி எதுவுமே ஆக போகிறதே கிடையாது, எனக்கு அந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டேன். அவர் யாரை கல்யாணம் பண்ணினா எனக்கு என்னம்மா, நீ ஏம்மா பின்னாடியே போய் போய் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு இருக்க, எனக்கு வேண்டாம்மா, ஒரே எனக்கு சுத்தமாக வேண்டாம், நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன், என்னோடய குழந்தைய நான் வேலைக்கு போய் நான் வளர்த்துக்கிறேன், என்னால் பார்த்துக்க முடியும், நீ ஒன்றும் எனக்கு சாப்பாடு போடல, நான் சம்பாதிச்சான்னு சாப்பிட்றேன், உனக்கு என்ன நான் பாரமாக இருக்கேன்னா என்ன அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. என்னடி சம்பாதிக்கிற திமிரில் பேசுறியா? இங்கே பாருமா, நான் சம்பாதிக்கிற திமிரில் பேசலை, நீ என் வாழ்க்கையில் தலையிடாதானே சொன்னேன். நீ நிறைய பண்ணிட்டம்மா, நிறைய பண்ணிட்டேன், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள நல்லா கோவப்படுத்தி விட்டுட்டேன், இனிமேல் என் வாழ்க்கை அவ்வளோதான், நீ தான் என் வாழ்க்கையை முடிச்சு வச்ச, நீ தான் காரணம் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் என்னடி அப்படி இப்படின்னு ஏன் பக்கம் திரும்பிக்கிறா? அப்படி தான்மா பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேன், நீ அவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, நீ ஒன்றும் சும்மாலாம் இல்லை, இதை பண்ணாத நான் எவ்வளவோ சொன்னேன், அப்படியே அமைதியாக விட்டுருந்தா கூட அவங்களோட கோவம் ஏதாவது ஒரு வகையில் சரியாகி நான் அந்த வீட்டில் போய் வாழ்ந்துருக்கலாம், ஆனால் நீ அப்படி பண்ணவே இல்லை, அவங்களோட கோவத்தை அதிகமாக்கி சுத்தமாக என்னை வேணான்னு வெறுக்க வச்சுட்டேன், உன் வேலையை நல்லபடியாக முடிச்சிட்டம்மா, அதோட விட்டுரு போதும், இதுக்கும் மேலே நீ எனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த கெடுதலும் நீ பண்ணாத, வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு என் குழந்தை இருக்குது, நான் யாருக்காக இந்த உலகத்தில் வாழணும்? யாருக்காகவும் இல்லை, என் வயிற்றில் நான் ஒரு குழந்தை வச்சிருக்கல, அந்த குழந்தைக்காக நான் வாழ்ந்துட்டு போகிறேன், எனக்கு யாருமே வேண்டாமா, உனக்கே புரியுதா இல்லையா அப்படின்னு தங்கமயில் அப்படியே அழறாங்க. ஐயா அழாதடி, ஏன்டி நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இங்கே பாருமா,
பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எல்லாரும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலையே, அவர் யாரை வேணால் பேசட்டும், யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தங்க மேலே அப்படியே அழறாங்க. பாருங்க, அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு அழுதுட்டு இருக்கா. அவள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது. போய் கேட்டால் நம்மளையும் கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அப்படியே கத்துறாங்க. விடு பாக்கியா, கொஞ்சம் ஆறப்போடும் அந்த பிரச்சனையை, நம்ம அவங்க வீட்டில் சொல்லிட்டோம்ல, அவங்க பார்த்துப்பாங்க எதுவாக இருந்தாலும். இனிமேல் அவர் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேச மாட்டார் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னவோங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு